விஜய் மீண்டும் வெற்றி பயணத்தை தொடரணும்னா த்ரிஷாவை கட் பண்ணணும். ஒர்த் இல்லைன்ற வார்த்தை ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆனா உள்ள இருந்த மகளிர்லாம் அதை கைத்தட்டி சிரிச்சாங்க. அதெல்லாம் லூசுங்க. த்ரிஷாவுக்கு 42 வயசு, இவருக்கு 52 வயசு. இந்த வயசுல இந்த தப்பு தேவையா? ஜீவனாம்சம் கொடுக்கறதா எவ்வளவு கொடுப்பாரு சார்? அப்ப வேண்டாம், அம்மா வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், மகன் வேண்டாம், மகன் வேண்டாம். என்ன குடும்பம்? இல்ல ஒரு சிலர் பணத்துக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னா சொல்லி கட்டுக்கதை பண்றாங்க. அவங்க கிட்ட இல்லாத பணமா சார்? பொண்டாட்டியை பாதுகாக்காத ஒரு விஜய் பெண்களை எப்படி பாதுகாப்பாரு? குடும்பத்தை கடலை தூக்கி போட்டு குடும்பத்தை அனாதியா விட்டுட்டு அரசியலுக்கு வர சொன்னாங்க. விஜய் 60% தப்பு செய்யறாருன்னா த்ரிஷாவும் 40% தப்பு செய்யறாங்க. பசங்க எல்லாமே விஜய்க்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பசங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதாவது அப்பாவுடைய முதலெழுத்தை இனிஷியலா வைக்க மாட்டேன் போயா, எங்க அம்மா வேற தான் போட்டுக்கிறேன் போடுறாரு. இதை விட விஜய்க்கு தமிழ் சினிமாவில விவாகரத்து செய்த எந்த நடிகரும் அதுக்கப்புறம் உச்சக்கட்டத்துக்கு போனதில்லை. ஒரு பெண் இல்லாம ஆணால வாழ முடியாது, ஆனா ஆண் இல்லாம பெண்ணால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். என்ன நடக்குது சார் சினிமாவில? என்னவோ நடக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. நான் ஒரே விதமா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு மனைவிக்கு கணவன், மகனுக்கு அப்பா, மகளுக்கு அப்பா. எனக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. வீட்டுல எவ்வளவு சண்டைகள் வேணாலும் வரலாம். என் ஒய்ஃப் நிறைய என்ன திட்டிருக்காங்க, நான் அதுக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஒய்ஃபோட வடிகால் நாம தான். அவங்களுடைய துன்பத்தையும் இன்பத்தையும் நம்மளோட தான் பகிர்ந்துக்கிடுவாங்க. இப்ப மகளோட கூட அவங்க பகிர்ந்துக்க முடியாது. மகளை திட்டினா மக கோய்ப்பா, மகனை திட்டினா அவன் கோச்சுக்கிறோம், பேச மாட்டான். நம்மளை திட்டினா வேற வழி இல்லை, தாலி கட்டிட்டோம், நமக்காக வாழ்றா. என்ன தெரியுமா, மனைவி என்னதான் திட்டினாலும் அவளுடைய கடமைகள் இருந்து ஒரு நிமிஷம் கூட மாறதே இல்லை. எல்லா என்னுடைய தேவைகளும் பூர்த்தி செஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது விசு ஒரு படத்துல சொல்லுவாரு, அவர் பொண்டாட்டியோடைய சேலையை துவைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு கேட்பான், என்ன சார் இது, நீங்க ஒரு ஆபீசரு, நீங்க போய் பொண்டாட்டி சேலை துவைக்கல? ஏண்டா எவனோ ஒருத்தனுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்கான், நான் என் பொண்டாட்டி சேலையை துவைக்க கூடாது, எவ்வளவு எனக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் குடும்பம். விசு மிகச்சிறந்த குடும்ப உணவு எடுப்பாரு. பெண்கள் பலர் கூட்டமா போவாங்க. அது காரணமே இதுதான். எல்லா படத்துலயும் பாருங்க, அவர் ஒரு குடும்ப தலைவன். அதே மாதிரி ஒரு படத்துல எல்லாத்தையும் சண்டை போட்டு இருப்பாரு, நயாமியா நயாமின்னு பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் அவரை ஒரு வார்த்தை கூட சொல்லாது. அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே ஊடல் கண்டிப்பா வரணும். அப்பதான் நைட்ல கல்யாண மந்திரம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த சூழ்நிலையில இப்போதைக்கு விஜய் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே அவருக்கு எதிராகத்தான் போயிட்டு இருக்கு. மாதர் சங்கங்கள் விஜயை கண்டிச்சிருக்கு. நீ மாதர் சங்கங்கள் சாதாரண இல்ல, இந்த மாதர் சங்கங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இப்ப மலையாளத்துல மாதர் சங்கங்கள் ஏற்பு தெரிவிச்சனால தான் அந்த நடிகருடைய பாலியல் வழக்கு சீரியஸா போய் தீர்ப்பு வந்துச்சு. மாதர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா பெண்கள் எதிர்ப்பு அதிகமாகுது, பெண்கள் ஓட்டு குறையும். ஏன்னா எந்த ஒரு மனைவியும் ரொம்ப ஒரு சிலர், மற்றவங்க எல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி தான். இல்ல ஒரு சிலர் பணத்துக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னா சொல்லி கட்டுக்கதை பண்றாங்க. அவங்க கிட்ட இல்லாத பணமா சார்? அது அல்ல, இது பணத்துக்கான விஷயமே அல்ல. இந்த விஷயத்துல விஜய் 60% தப்பு செய்யறாருன்னா த்ரிஷாவும் 40% தப்பு செய்யறாங்க. த்ரிஷாவுக்கு 42 வயசு, இவருக்கு 52 வயசு. இந்த வயசுல இந்த தப்பு தேவையா? பார்த்து நான் ஆதரவு. அவர் வேற தேவையில்லாம மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காரு சார். எனக்கே கோவம் வருது அவர் மன்னிப்பு கேட்டதை பார்த்து. இல்ல அது சினிமாக்காரர் இல்லையா, மத்தவன் தப்பா நினைச்சு கூடாதுன்னு பேசியிருக்காரு. மறுபடியும் 3வது மனுஷன் பேசியிருக்காரு. பார்த்திபன் சொன்னது கரெக்ட். அதை விட சமுத்திரகனி சொன்னது 100% உண்மை.
தப்பு பண்றதா இருந்தா 4 சோத்துக்குள்ள பண்ணுங்கடா. எதுக்கு புருஷன் முண்டாட்டி மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டை பட்டு சேரியில கூட்டிட்டு வர? இது எரியிற எண்ணெயில எண்ணெய் ஊத்துறாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தான். யார அசிங்கப்படுத்த நீ இப்படி பண்ற? ஆமா, உன் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தினால படுத்து கிடந்த எச்சில் துப்புறாரு விஜய்ங்கிறதா உண்மை. அதாவது அந்த சங்கீதா என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய பூந்த வீடு பனியூர் பங்களாவில் தான் தங்குவேன். விவகாரத்தின் முடிய வரைக்கும் எனக்கு சென்னையில வீடு கிடையாது. சோ என்னுடைய கணவர் வீட்டுலாம் தங்குவேன். உரிமையை கொண்டாடுறாங்க. அப்ப உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு புரியுதா அவனுக்கு? உன் மேல எவ்வளவு கோபம் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க. அதான் மனைவி. இப்ப அவங்களோட அப்பா அம்மா சைடுல இருந்து என்ன சொல்லுவாங்க சார்? அவங்க வராங்களா? இப்படி சங்கீதாவோட அப்பா அம்மா சைடுல இல்ல, சங்கீதாவோட அப்பா அம்மா நிச்சயமா வருவாங்க. ஏன்னா மகளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு இல்ல. ஆனா இதுக்கு இடையில 20ஆம் தேதிக்கு முன்னாடியே எஸ் ஏ சந்திரசேகர் தரப்புல தூது போவாங்க. இதுவரைக்கும் மீடியா முன்னால சங்கீதா தோன்றதுக்கு அது ஒரு காரணம். கடைசி வரைக்கும் பார்ப்போம் சமாதானம் அப்படின்னா சங்கீதா நினைக்கிறேன். விஜய் தான் த்ரிஷா மேல உள்ள போதை கிருஷ்ணால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு தோணுது. அதாவது ஒரே வார்த்தை சொன்னா, அப்பன் வேண்டாம், அம்மா வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், மகன் வேண்டாம். இது என்ன குடும்பம் சொல்லுங்க? இதுல வேற இந்த ஆதவர்ஜனா சொல்லியிருக்கான், குடும்பத்தை விட்டுத்தான் அரசியல் வருகிறேன் அப்படின்னா. ஏன்னா எந்த தலைவன்டா குடும்பத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தான்? குடும்பத்தை அரசியலில் நுழைக்கல. குடும்பத்துல இருந்து யாரும் அரசியல்ல வரல, நான் தனியா போராடுறேன் அப்படின்னு சொல்லாம தவிர, குடும்பத்தை கடலை தூக்கி போட்டு குடும்பத்தை அனாதியா விட்டுட்டு அரசியலுக்கு வர சொன்னா அது தப்பு இல்ல. பசங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் சார்? இப்ப பசங்க எல்லாமே விஜய்க்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பசங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவங்க இப்போ பையனை பத்தி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, அப்பா வேணான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உண்மையா? ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஆதாரம் என்னன்னா, ஜேசன் சஞ்சய் லீ அப்படின்னு போடுவாரு. இப்போ ஜேசன் சஞ்சய் எக்ஸ்ன்னு போடுறாரு. அதாவது அப்பாவுடைய முதலெழுத்தை இனிஷியலா வைக்க மாட்டேன் போயா, எங்க அம்மா வேற தான் போட்டுக்கிறேன் போடுறாரு. இதை விட விஜய்க்கு அசிங்கம் தேவை? நீ பெத்த பையன், நான் உன் பேரை இனிஷியலா வச்சுக்க மாட்டேன், எங்க அம்மா பேரை வச்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால விஜய்க்கு இது கெட்ட நேரம். இந்த கெட்ட நேரத்துல எப்படி தப்புறாருங்கிறதான் முக்கியமான விஷயம். இப்போ மகளிர் தினம் கொண்டாடுறத பத்தி டைரக்டர் அமீர் அவரும் பேசியிருந்தாரு. வீட்டுல இருக்க பெண்ணை கஷ்டப்படுத்திட்டு நீ இப்படி மகளிர் தினம் தேவையா அப்படின்னு சொல்லி அந்த கொண்டாட்டத்துல நிறைய அறிவிப்புக்கெல்லாம் வெளியிட்டாரு. அவர் அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அவ்வளவு வருத்தம் இல்ல, நீங்க வெளியில நடக்கிற விஷயத்த பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, ஹர்ட் ஆகாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த ஒர்த் இல்லைன்ற வார்த்தை ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆனா உள்ள இருந்த மகளிர்லாம் அதை கைத்தட்டி சிரிச்சாங்க. விஜய பார்க்க வந்த கூட்டம் அவன் என்ன பேசுறான்னு தெரியாம கைத்தட்டிப்பாங்க. அதான் உண்மை. எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் விஜயுடைய இந்த பேச்ச ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா யாரு ஒருத்து? ஏன்னா இனிஷியலா அவன் பொட்டாட்டி போட்டிருக்கா, நீ சங்கீதான் தான் போடுது. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு பெண்ணுக்கு உரிமை பிறந்த வீட்டுல தான், பூந்த வீட்டுலதான். பிறந்த வீட்டுல செல்லம் இருக்கும், நான் உரிமை எங்க பூந்த வீட்டுல தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பொண்டாட்டியை பாதுகாக்காத ஒரு விஜய் பெண்களை எப்படி பாதுகாப்பாரு? இது நான் கேட்கல, நிறைய பேர் கேட்டாங்க. இது விஜயுடைய மூளைக்கு இது வரைக்கும் எட்டலையா, இல்ல அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரா? அந்த அளவுக்கு பாடி டிமாண்ட் போதைய நிறைவேற்றிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்முடைய கேள்வியா இருக்கு. ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கறதா எவ்வளவு கொடுப்பாரு சார்? இல்ல, அது ஜட்ஜ்மெண்ட் தான், ஜட்ஜ் தான் முடிவு பண்ணும். இவருக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு மாசம் எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா அது அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாங்கிற கதை தான் அது. அதுக்கு முன்னால என்னுடைய விருப்பம், நேருடைய விருப்பம், உங்க விருப்பம் எல்லாமே விஜய் நடந்ததை மறந்து தவறுன்னு உணர்ந்து மீண்டும் சங்கீதாவோட சேர்றதுதான் அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லைன்னா சினிமாவும் போயிடும், அரசியலும். இதுக்கு உதாரணம் சொல்லலாம். தமிழ் சினிமாவில விவாகரத்து செய்த எந்த நடிகரும் அதுக்கப்புறம் உச்சக்கட்டத்துக்கு போனதில்லை.
ஆனா விவாகரத்து செய்த நடிகைகள் முன்னுக்கு வந்திருக்காங்க. விவாகரத்து செய்த நடிகர்களை பெண் ரசிகர்கள் விரும்புவதில்லை. அதான் உண்மை. இப்போ ஏன் ராமராஜன் படம் ஓடிச்சு? கிராமத்து பெண்களை கவர்ந்தார். ஏன் இன்றைக்கு வரைக்கும் உலகநாயகன் எல்லாம் தெரியும். சினிமாவை பத்தி எல்லா விஷயம் டிப்ஸ்ல வச்சிருக்கிறவர் கமலஹாசன். கமலஹாசன் மாதிரி என்னால நடிக்க முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டவர் ரஜினிகாந்த். ஆனா ரஜினிகாந்த் படங்கள் தான் வசூல்ல எங்கேயோ போகும். கமலஹாசனுடைய தோல்வி படங்கள் நிறைய. காரணம் என்ன? பெண் ரசிகர்கள் கமலஹாசனுக்கு குறைவு. ஏன்னா கலாச்சார செயல்களில் உள்ள எல்லா பெண்களுடைய பின்புறத்தை கடிப்பாரு, ஒரே படுக்கையில 2 பொண்ணுகளை போட்டுக்குவாரு. இதெல்லாம் புரட்சியை நினைச்சிட்டு பண்ணாரு கமலஹாசன். ஆனா அவரை ஜெயிக்க விடாம, அரசியலையும் ஜெயிக்க விடாம, சினிமாலையும் முதலிடத்தை பிடிக்க விடாம பண்ணது இந்த கேரக்டர் தான். அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா கவதமியோட லிவிங் டுகெதர் பண்ணாரு, அந்தம்மா போயிடுச்சு. அப்புறம் 2 பொண்டாட்டி கட்டினாரு, அதுவும் போயிடுச்சு. அவரால் மனைவியோட வாழ முடியல அப்படிங்கறத பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு பெண் இல்லாம ஆணால வாழ முடியாது, ஆனா ஆண் இல்லாம பெண்ணால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்து மதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் தனியா இருந்தாருன்னு வச்சுங்க, நம்ம பார்க்கும்போது கல்மையா தெரியும். ஆனா அதே பக்கத்துல அதே கோயிலுக்குள்ள இன்னொரு விக்கிரகம் அம்மன் இருப்பாங்க. பார்வதி. ஆமா, அங்க கூட்டம் அதிகமா இருக்கும். ஆனா சிவனை ஒரு நாள் பார்க்கும்போது இன்னொரு வித்தியாசம் தெரியாது. ஆனா அம்மன் பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் தெரியும். ஆனா இந்து கடவுள் நிறைய பேர் 2 பொண்டாட்டியோட வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான கதைகள் வேற இருக்கு. அத மனுஷன், அதாவது நம்முடைய இந்து தெய்வங்கள் எல்லாமே நமக்கு பாடங்களை தான் கத்துக் கொடுக்குறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால அவரு 2 பொண்டாட்டி வச்சுக்காரு, நான் ஏன் வைக்க கூடாது அப்படிலாம் கேட்க கூடாது. தேங்க்யூ சோ மச் சார். விஜய் சங்கீதா விவாகரத்து பத்தி நிறைய விஷயம் ஓப்பனா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, விஜய்க்கு நான் எதிரி அல்ல. விஜயை நான் நேசிப்பவன். இன்னும் சொல்ல போனா என் மகன் விஜயோட ரசிகர். எங்க வீட்லயும் விஜய்க்கு 3 ஓட்டு இருந்துச்சு. இப்ப இந்த 3 ஓட்டு விஜய்க்கு விழுமாங்கிறது சந்தேகமா இருக்கு. காரணம் த்ரிஷாவுடைய என்ட்ரி தான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, விஜய் மீண்டும் வெற்றி பயணத்தை தொடரணும்னா த்ரிஷாவை கட் பண்ணணும். மனைவி சங்கீதாவோட ஒன்றாக வாழ வேண்டும், குடும்பத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்ம விருப்பம். ஏன் உங்க விருப்பம் எப்படி? ஆமா, அதே மாதிரி நம்முடைய சேனல் விருப்பம் அதேதான். இந்த பேச்சுல எதுவும் உள்நோக்கம் இல்லவே இல்லை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.